Happy Sabbath. Okay. இன்னியோட மிஷன் ரிப்போர்ட் டைட்டில் பார்த்தோன்னா சீசன் ஆஃப் விட்னஸ். ஸோ சீசன் ஒரு கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு தான் சொல்லுவோம் நம்ம சீசன். ஒரு சீசன் லைக் ரெய்னி சீசன், வின்டர் சீசன். ஸோ இதோட மிஷன் ரிப்போர்ட் பார்த்தோன்னா சீசன் டு விட்னஸ். ஸோ இன்னியோட ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னா விட்னஸை நம்ம பார்த்தோன்னா ரஷ்யா ஒரு கண்ட்ரியில் மாஸ்கோ சிட்டி பக்கத்தில் 130 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கிற இடத்துலேருந்து இந்த விட்னஸ் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எலினா அப்படின்னு அவங்க இந்த விட்னஸை சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஜாக்கோஸ்கைன் ஒரு ஸ்கூல் இருக்குது, நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல். அந்த இடத்துல அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2003லேருந்து எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் தான் எப்படின்னா அந்த ஃபுல் டவுனுக்கே ஒரு பிக் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஏன்னா அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் மட்டும் இந்த ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த டோட்டல் டவுனே இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இருக்க பசங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்க பேரண்ட்ஸு ஜனங்க எல்லாருமே அந்த டவுன் ஃபுல்லாகவே ஜீசஸ் லவ்வை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எலினா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் பார்ட், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இது இந்த ஸ்கூலில் என்னன்னா இந்த ப்ரோக்ராம் தான். ஏன்னு சொல்லப்போனால் எல்லா வருஷமும் 210 பசங்க இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜீசஸ் பர்த்தை ஸ்கிட்டு மாதிரி பண்ணி, அதே மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டவுன் ஃபுல்லாக ஜீசஸ் லவ் பற்றி சொல்லி எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராமை பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த டவுன் ஃபுல்லாகவே இந்த ப்ரோக்ராம் எப்போ நடக்கும்னு அந்த சீசன் வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி 2003லேருந்து இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு இருந்துச்சு. 5 வருஷம் பார்த்தோன்னா எலினா இவங்க இந்த ப்ரோக்ராம் கிட்ட இருந்து அவங்க 11 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் போதுலேருந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் கூடமாட பண்ணுறது, ஏதாவது ஸ்கிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ ஏதாவது ஒன்று அவங்க பார்ட்டிசிபேட் எப்பவுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. 6th இயர் வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்போது இவங்க ரொம்ப உடம்பு சரியாத படுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்காக தான் எல்லா வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னாச்சுன்னா இவங்க ரொம்ப உடம்பு சரியாத படுத்துட்டாங்க. எப்படின்னா ஈவன் ஷி கேனாட் ஸ்டாண்ட், அவங்களால நிற்க கூட முடியாது அது மாதிரி. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் வரும்போது தான் நான் உனக்கு விட்னஸாக எப்போ பார்த்தாலும் நிற்பேன், எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும், எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க, நான் போகணும், இந்த ப்ரோக்ராமை கிட்ட இருந்து பண்ணணும், உங்கள் அன்பை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நாள் கிட்ட வர இவங்களால சுத்தமாக முடியல. அதே யோசிச்சு இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு, என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது மாதிரி அதனால் ஜபிச்சுட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணுவாங்க, நான் அந்த நாளில் போய் கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னும் ரொம்ப கிட்ட வர இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. என்னால் முடியாதோ, என்னால் நிற்க முடியாதோ, உடம்பு சரியாதோ, இப்படியே தான் இருக்க போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா அந்த ப்ரோக்ராம் என்னைக்கு மெயின் ப்ரோக்ராம் தான் அன்றைக்கி இவங்க டோட்டலாகவே எனர்ஜெட்டிக்காக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ உடனே போய் அந்த ப்ரோக்ராமில் போய் நின்று எல்லாம் கிட்ட இருந்து எல்லாருக்கூடையும் ஹெல்ப் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கும்போது எல்லாரோட ஸ்மைல் பார்க்கும்போது எல்லாருமே தேங்க்யூ ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நின்றுட்டு ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபேமிலி கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்து, ஏன் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்காக ரொம்ப இது பண்ணுறீங்க, ரொம்ப காசு செலவு பண்ணுறீங்க, ரொம்ப வேலை பண்ணுறீங்க, எதுக்காக அப்படின்னு. எலினாக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல, இப்படி திரும்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தாங்க. இது சாட்சி சொல்கிற நேரமே, நான் என்ன சொல்லணும், என்ன சொன்னால் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்துட்டாங்க. ஆனால் அந்த பேரண்ட், அந்த ஃபேமிலியில் அந்த பேரண்ட், அந்த மதர் கேட்டாங்க, ஏன் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ எலினா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன், அது சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. அது சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலு, உங்கள் பசங்களாம் இங்கே படித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பாத் ஃபைண்டர் பற்றி, அட்வென்ச்சர் கிளப் பற்றி, அதுக்கப்புறமா யூத் பற்றி எப்படிலாம் நடத்துவாங்க, அதெல்லாம் எலினா எடுத்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க, சரி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பசங்களை இங்கே போட்டு தான் பாருங்கள், ஸ்கூலில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. எலினா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் அவங்களோட பையன் கரெக்டாக பாத் ஃபைண்டர் போகிற ஏஜ் தான் இருந்தாங்க. சரி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாத் ஃபைண்டர் மீட்டிங் எப்போ இருந்துச்சோ அந்த ஷெடியூலை பார்த்து அந்த பையனை அந்த இடத்துல சேர்த்தாங்க.
சேர்த்த பிறகு அந்த பையன் வந்து பண்ணிகிட்டே இருந்தான், ஜாயின் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தான். ஆனால் செகண்ட் பாத் ஃபைண்டர் மீட்டிங் வரும்போது பார்க்கும்போது அந்த பையன் திருப்பி வரவே இல்லை. எலினா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு கான்டாக்ட் இல்லை அவங்க கிட்ட, என்ன பண்ணுறது நான், அவங்க எதனா ஆச்சா, என்ன ஆச்சு, இல்லை இந்த வந்தனால என்ன பிரச்சனை, எதுவும் கேட்குறதுக்கே இல்லையே அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கான்டாக்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. காட், என்னோட வேலையை நான் பண்ணேன், ஒரு சீடை அவங்களுக்குள்ளார போட்டு விட்டேன், உங்களோட அன்பை நான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் அதை வழி நடத்தணும். ஏன்னா வந்து பாலே சொல்லியிருக்காரு கொரிந்தியன் 3:6 ஐ பிளான்டட் பட் காட் கேவ் த இன்க்ரீஸ். ஸோ இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னோட வேலையை நான் அன்னைக்கு பண்ணேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்கள இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேலை உங்களோட வேலை தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எலினா வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட விட்னஸ், காட் வந்து ஒரு சின்ன வார்த்தை அவங்க கூட பேசினனால அவங்க ஃபேமிலியாக அன்றைக்கி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் வந்து அவங்க பசங்களை சேர்க்க முடிஞ்சது பண்ணாங்க. அவங்களால வந்து அந்த இடத்துல வர முடியுது. அன்றைக்கி எனக்கு ஆண்டவர் அன்றைக்கி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தனால தான் நான் அன்றைக்கி நிற்க முடிஞ்சுது. நான் எவ்வளோ உடம்பு சரியாத படுத்தேன், என்னால் இவன் பேசக்கூட முடியாத நிலமையில இருந்தேன். ஆனால் அந்த நாள் பார்த்து ஆண்டவர் என்னை வந்து சுகம்படுத்தி அந்த இடத்துல நிற்க வச்சு என்னை பேச வச்சார். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரோட அன்பை எல்லாருக்கும் காட்டுங்க. என்னைக்கு பேசணும்னு ஒரு இடத்துல வரும்போது டோன்ட் ஃபீல் ஷை ஆர் கெட் ஸ்கேட் டு டாக் அபவுட் காட் அப்படின்னு எலினா சொல்கிறாங்க. நான் அது கற்றுக்கினேன். அன்றைக்கி நான் மௌனமாக அப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் வந்து ஆண்டவரோட அன்பை அவங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் எது பண்ணாலும் சான்ஸ் கிடைக்கும் போது ஆண்டவரோட அன்பை நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு அன்றைக்கி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தனால தான் நான் ஆண்டவரோட அன்பை சொன்னேன் அப்படின்னு எலினா சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷம் முன்னாடி நம்ம 13 சாபத் ஆஃபரிங் கொடுத்தப்போ அந்த இடத்துல அந்த 7th டே அட்வென்ட் ஸ்கூலை கட்ட முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த வாட்டி ஜூன் 29 நம்ம ஆஃபரிங்கை 13 சாபத் ஆஃபரிங் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் சென்டராக கட்டணும்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஸோ தே தேங்க் ஃபார் த சாபத் ஆஃபரிங் வாட் வி கேவ் 3 years பேக் and generously waiting to receive this time 13th Sabbath offering to construct a spiritual and a social center in Skalgard in Russia far north. அந்த இடத்துல வந்து கட்டுறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. So this is about the season to witness about God's love to everyone.